தங்க துப்பாக்கி விவகாரத்தில் துமிந்த திசாநாயக்கவுக்கு கடும் நிபந்தனைகளோடு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுரமான செய்திகளும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. துமிந்த திசாநாயக்கவுக்கு கடும் நிபந்தனைகளோடு பிணை, கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் செல்ல கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு ஹேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரிடமிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு தங்க துப்பாக்கி மீட்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் துமிந்த திசாநாயக்க அவர்கள் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு இவரை கடந்த மே மாதம் 23ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்திருந்தது. எனவே இந்த வழக்கில் ஆஜரானதை அடுத்து 2,50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பிணைகளிலும் விடுவிக்குமாறு அவருக்கு கொழும்பு பிரதான நீதிவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. எனவே அவர் தன்னுடைய கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே போல வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனில் துப்பாக்கியோடு அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய அவர் சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடம் துப்பாக்கி இருக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கை தொடர முடியாது என்றும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி துமிந்த திசாநாயக்கவுக்கு இவ்வாறு 2,50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பிணைகளில் பிணை வழங்கியிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.